ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி பூஜை ரூமை தான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கோவம்லாம் இல்லை, அந்த வலி வேதனை எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்ருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. பூஜை ரூமை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது சேர் இருந்தது பக்கத்தில். அதை நகர்த்தி வைக்கும்போது கால்லையே வச்சு நசுக்கிட்டேன். அது வலி உசுறு போயிடுச்சு. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த வலி இருந்தனால கொஞ்சம் ஃபேஸ் அப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு. கூட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற அட்சய பாத்திரத்தை பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்குது. காலையில் தான் ஒரு கூட பாத்திரத்தையும் விளக்குனேன். ஆனால் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒவ்வொன்றா வந்து இவ்வளோது வந்துருச்சு. விளக்கி விளக்கி கை வலி வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே பால் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவை போக சொன்னேன். அவர் இல்லை, நான் போகல, நான் பாத்திரம் விளக்குறேன், நீ போன்னு சொல்லிட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பால் வாங்க போயிட்டேன். அவர் பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் டீயும் தான் வச்சுருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி